விடுவேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஆல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணி சரியாக இதோட 5 மாதம் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதத்தோட ஹேர் ரிசல்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 1 மந்த் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ போட முடியல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா கிடைக்கட்டும். நம்ம வந்து வீடியோ போட்டுக்கலாம். 50 ஜிஎஃப்சி முடியட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலேவா இருந்தது. அது இல்லாம கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட முடியாம இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து கன்டினியூஸா வரும். ஆ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். அ இந்த சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கன்டென்ட்டும் பேச முடியறதில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர்னா ஹேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி மட்டும் பேச முடியுது. ஸோ எல்லா கன்டென்ட்டும் பேசக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு சேனல் வச்சு தான் நடத்துறதுனால, நம்ம வந்து வேற எத பத்தியும் பேசுறதில்ல. பட் வெளிய நெறைய விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தையெல்லாம் பேசுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியும். சரி, ஓகே. இப்ப நம்ம சரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ணி சரியா ஒரு 5 மந்த் ஆச்சு. 5 மந்த் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 5 மந்தோட ரிசல்ட் உங்களுக்கு முன்னாடியே தான் நிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சு அ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட வந்து நான் ஒரே ஒரு வீடியோல மட்டும் தான் நான் எங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அத பத்தி சொல்லப் போறேன். நான் ஃபர்ஸ்ட்டு எங்க பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லிர்றேன். ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் YouTubeல நார்மலா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நெறைய க கிளினிக் அதாவது ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் பண்ற கிளினிக் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. YouTubeல வந்து வந்திருந்தது. ஸோ அதோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா அதாவது சென்னை, நம்ம கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பெங்களூர், திருச்சி இந்த மாரி இருக்கிற எல்லா கிளினிக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணி வந்து பேசினேன். என்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க. அதாவது ஃபோட்டோஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு அண்டு சைடு, சென்டரு அண்டு பேக்கு. இத வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரைஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஸோ நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் கொஞ்சம் எனக்கு வந்து பிரைஸ் ஹையா இருந்த மாரி இருந்தது. ஏன் அப்டின்னா, நான் வந்து நார்மலா ஒரு அ என்னோட பட்ஜெட் வந்து நான் ஒரு அமௌண்ட் செட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு இவ்வளோதான் வரணும் அப்டின்னு சொல்லிட்டு. பட் வந்து நான் எதிர்பார்த்ததோட வந்து எல்லாமே அமௌண்ட் அதிகமா தான் போயிட்டுருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ஒவ்வொரு இடமா வந்து விசிட் பண்ணி, கால் பண்ணி கேட்கறது, இந்த மாரி சொன்னாங்க அப்டின்னா, அடுத்த இடத்த பார்க்கலாம். சரி, ஓகே. இதோட பெட்டரா பண்ணி தருவாங்களா? இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்ட்டா செக் பண்ணிட்டு இருக்கிறம்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வர்டைஸ்மென்ட் சிக்கிச்சு. அ அத நோக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணேன். கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எத்தன பேத்துக்கு சர்ஜரி பண்ணியிருக்கோம். நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இஎம்ஐ ஆப்ஷன் ஒன்னையுமே வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி தோணுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி கொஞ்சம் பேமெண்ட் இருந்ததுன்னா நம்ம கட்டிக்கலாம்ல. நமக்கு வந்து பெருசா தெரியாது. ஒரே அமௌண்ட்டா வந்து கட்டினா தானே ரொம்ப பெருசா இருக்கிற மாரி தெரியுது. இதே ஒரு 10 மாசம் இல்ல 1 வருஷத்துக்குள்ள அமௌண்ட் வந்து இத கட்டிடலாம்ல. சின்னதா மாசம் ஒரு ரூ. 5 ரூ. 5000 ரூ. 6000 இந்த மாரி இருந்ததுன்னா நம்ம கட்டலாம் அப்படிங்கிற மாரி நான் ஒரு பிளான் போட்டேன். ஸோ நான் பிளான் போட்ட மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்க சொன்ன இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டு போனேன். ஸோ நான் போன இடம்னு பார்த்தீங்கன்னா, சுகிரா ஹேர் டிரான்ஸ்பிளான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மருதமலை ரோட்ல திருவள்ளுவர் நகர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு நான் போனோனேயுமே எனக்கு வந்து அவங்களோட அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புடிச்சிருந்தது. என்ன அப்ரோச் அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் போனேன். போனோனே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எடுத்த உடனே வந்து ஹேர் லைன் வந்து பார்த்தாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விழுந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ பால்னஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க எடுத்தோனேயும். ஏன்னா எடுத்த உடனே வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும். நீ வந்து இவ்வளோ தூரம் போயிருச்சு. நீ ஃபுல்லா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணியே ஆகணும். கட்டாயம் அப்படிங்கிற மாரியெல்லாம் பேசாம, உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. இவ்வளோ வச்சா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். பிளஸ் இவ்வளோ கிராஃப்ட் ஆகும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் இவ்வளோ போயிட்டுருக்கு. நான் வந்து இவ்வளோ பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிளஸ் நானும் வந்து அவங்கள்ட்ட
எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இருந்தா வந்து என்னால பண்ண முடியாது. கொஞ்சம் கம்மி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து பார்த்தீங்கன்னா பேசினா, நான் பேசின உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி குடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர சூஸ் பண்ணேன். இல்ல அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூரோ, இல்ல திருச்சியோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வெளிய வேற எங்கேயாச்சும் இருந்திருந்தா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அத தேடி போயிருப்பேன். ஸோ நான் போன மெயின் ரீசன் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு இங்கருந்து டிஸ்டன்ஸ். பிளஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ ஆப்ஷன். எனக்கு அது அது போக வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, நான் காம்ப்ரமைஸ் ஆகுற மாரி எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போயி அங்க டிரான்ஸ்பிளேட் பண்ணேன். இப்போ 5த் மந்த் அதாவது 5 மாசம் ஆச்சு. 5 மாசத்துக்கு அப்புறம் நான் என்னென்ன மெடிசின் இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் நெறைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னென்ன ஃபாலோ பண்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து MX5 ஓகேங்களா? MX5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாவே மினாக்ஸ்டைல். இந்த மினாக்ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மோஸ்ட்டா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு தான். நான் ஏன் அத அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா, ஹேர் ஃபால்ங்கிறது இங்க ஆரம்பிச்சு ஃபுல்லா வந்து ஃபால் ஆகும். இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ஆகும்போது மினாக்ஸ்டைல யூஸ் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் கொட்றத ஸ்டாப் பண்ணும். ஸோ இதோட ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஹேர் கொட்றத ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எனக்கு ஹேர் கொட்டிட்டு இருக்கு அப்படின்னா, ஹேர் கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும். அப்ப மேல இருக்கிற முடி எனக்கு வந்து இன்னும் இருக்கும். அப்ப இந்த பேலன்ஸ் மட்டும் போயிருக்கும். இந்த பேலன்ஸ் இருக்கும். ஸோ நான் இத வச்சு கூட கவர் பண்ணலாம். இப்ப நான் இத எப்படி கவர் பண்றது அப்படின்னா, டிஆர்பி, ஜிஎஃப்சி. ஸோ இந்த மெத்தட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்எக்ஸ் எனக்கு வந்து இப்ப ரீசென்ட்டா குடுத்துருக்கிறது இந்த MX5. இது வந்து நான் போன ஒரு வீடியோலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். இந்த மாரி குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவையும் இதான் நான் வந்து யூஸ் பண்றேன். ரொம்ப சூப்பராவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாம்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன ஷாம்பு இதுதான். ஸோ இதுக்கு நேம் வந்து பெருசா இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சுகிரா. சுகிரா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நமக்கு இத குடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன போட்டிருக்கிறாங்க, என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதிகப்படியான கெமிக்கல் இல்லாம, அதிகப்படியான வந்து பார்த்தீங்கன்னா, நொரை அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் இல்லாம, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைடே வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீல ஊற வச்சு வந்து தலைக்கு தேய்ச்சீங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதாவது வந்து குரோத்துக்கு என்ன வழி தர முடியுமோ, அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஊக்குவிச்சு நமக்கு தருது. இந்த ஷாம்பு வந்து பெட்டராவே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பெருசு இருக்கிறதுலயே எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட். ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 டேப்லெட்டோ, 7 டேப்லெட்டோ இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1 ஆ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ நீங்க எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, டாக்டர் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்றத மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இருக்கு. ஸோ நான் சொல்றேன், "நீ தானே சொன்ன, நீ இத யூஸ் பண்ற அப்படின்ட்டு" அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா நான் யூஸ் பண்றேன். நான் வந்து எனக்கு டாக்டர் சஜஷன் பண்ணது தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இருக்கு. ஸோ வந்து நீங்க யாரும் அவசரப்பட்டு யாரும் நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, போய் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிறாதீங்க. டாக்டர் சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காம கேளுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஆ இதோட முடிஞ்சது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு இந்த தடவ மட்டும் ஆம் ஒரு 7 டேப்லெட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாம் சேர்ந்தது தான் டேப்லெட்டு. ஸோ இந்த டேப்லெட் எல்லாமே இந்த மாசம் சாப்பிடணும். சாப்பிட்டா தான் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, என்னாலேயே என்ன பார்க்க முடியல. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, முடி இருந்ததுனால என்னால என்ன பார்க்க முடியுது. சீரியஸா சொல்லப்போனா. அப்ப வந்து என்னால என்ன வந்து என்னால அத ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கேன்.
ஸோ எல்லாம் அறியாம தான், தெரியாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். இப்போ பாருங்க, இப்ப என்னால வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போ முடியுது. 4 பேத்துட்ட சிரிச்சு பேச முடியுது. ஃபோட்டோ எடுக்க முடியுது நிம்மதியா. ஸோ உங்களுக்கு இந்த மாரி ஹேர் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, யாரும் பயப்பட வேணாம். ஓகேங்களா? சிம்பிள். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படி இருக்குதுன்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அதாவது ஹேர பத்தி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு தெளிவா எக்ஸ்ப்ளனேஷன் பண்றேன். பிளஸ் வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சு நீங்க எங்க பண்ணீங்க அதோட அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னாலும், நான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ நான் எங்க பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வீடியோல சொல்லியிருக்கேன் என்னன்ட்டு. பட் நீங்க அத பாருங்க. அப்படி இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர வந்து பாத்தீங்கன்னா, கீழ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறேன். ஸோ நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட பேர் சொன்னீங்க அப்படின்னா, இப்ப என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேணுகோபால். இப்ப என் பேர் சொல்லி நீங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி குடுப்பாங்க. ஏன்னா நான் வந்து அங்க பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்னதுனால நீங்க வந்திருக்கீங்கல்ல. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா கூட இருக்கலாம். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.